ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, உங்க வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே. இன்னைக்கு நாம் எதையோ உட்கொண்டு கொண்டிருக்கிறோங்களே, ஆனால் எரேமியாவுக்கு ஒரு ஆசை பாருங்க, வார்த்தை கிடைச்ச உடனே அதை உட்கொள்ளுறாள். அதனால என்ன பலன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஆமே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சும்மா கிடையாது. அது உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும், உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆமே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்மளும் உட்கொள்ளுகிறோமா? எப்படி உட்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டால் தானே உட்கொள்ள முடியும். எப்படி நான் கேட்க முடியும்? கர்த்தர் சமூகத்தில் நான் காத்திருந்தால் தானே இந்த வார்த்தை எனக்கு உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள இந்த வார்த்தை இல்லாதனால தான் தேவ பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை கலக்கமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வார்த்தை யார்? இயேசு தானே வார்த்தை. யோவான் 1:14 வாசிக்கிற அந்த வார்த்தை மாம்சமாகி. தேவ பிள்ளைகளே, அப்போ வார்த்தைனா இயேசு தான். அப்போ இயேசுவை ஒவ்வொரு நாளும் அந்த உட்கொள்வது என்பது இது அனுபவிக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. அன்றைக்கி எம்மாவூருக்கு போகும்போது சீஷர்களோடு பேசி கொண்டு போகிறாரு, ஆனால் ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், சீஷர்கள் தான், ஆண்டவர் அறிந்தவர் தான், ஆனால் ஆண்டவரோடு நடக்கும்போது ஆண்டவராக அவர்களால் அறிய முடியல. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவலாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோன்னா அந்த வார்த்தையை நீங்களை நான் உட்கொள்ளுகிறோமா? அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டுவீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். இன்றைக்கி அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள பிரயாசப்படுவோம் தேவ பிள்ளைகள். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பாருங்களேன், அவருடைய வார்த்தையினால போதனை அடைவார்களா? மெய்யாகவே அவர்கள் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். தேவ பிள்ளையில் அவரை நேசிக்கிறவங்கள வார்த்தையை உட்கொள்வாங்க. அவர் வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்கள் அவர் வார்த்தையால் போதனை அடைவார்களா? அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமாக பார்த்தோம். இங்கே போதனை அப்படின்னாக்கா ஆண்டவர் நம்மளை டீச் பண்ணுவார். அழகாக அந்த வார்த்தையில் நடக்கிற ஒரு கிருபையை தருவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருக்கு சமாதானம் பெரிதாக இருக்கணும். ஏசாயா 54:13 வாசிக்கிறோமே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? இன்றைக்கி நம்மளே கர்த்தருடைய வார்த்தையில் போதனையில் நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஏன் இன்றைக்கி திசை மாறி போகிறோம்? ஏன் இன்றைக்கி தவறி போகிறோன்னா அந்த வார்த்தையை உட்கொள்ளாதனால தான். இங்கே எரேமியா சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையை நான் உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்துச்சா? தேவப்பிள்ளையில் இன்றைக்கி ஆண்டவனோடு பேசுகிற வார்த்தை, என் வார்த்தையை உட்கொள்ளுமா? என் வார்த்தையை உட்கொள்ளுப்பா, நான் உனக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கேன், நான் உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கேன், நான் உனக்கு டீச் பண்ணுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 162 கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஆமென். பாருங்களேன், ஒரு கொள்ளைக்காரன் ஒரு பெரிய கொள்ளையை கண்டுபிடிச்சு அதை சுதந்திரிக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவானோ, அது போல உங்க வார்த்தையின் பேரில் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றார். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் என்ன அப்படி இருக்கிறோமா? அப்போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகணும்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அவர் வார்த்தையை உட்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தியானிங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. அந்த வார்த்தையை உட்கொள்ளும்போது அவர் ஜீவனை நீங்கள் உட்கொள்கிறீங்க, இயேசுவை உட்கொள்கிறீங்க. அவர் உங்களுக்கெல்லாம் வாழுகிறவராக காணப்படுவார். ஆமே. அந்த வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக நடத்தும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கால்களுக்கு தீபம், அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும்னா இந்த வார்த்தையில் வாழ, இந்த வார்த்தையை உட்கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்யணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எரேமியா சொல்லுகிறவனுமாய் உங்கள் வார்த்தையை நான் உட்கொண்டேன், நான் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க சொன்னது போல ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இவருக்குள்ளே நீ வைப்பீராக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. வார்த்தையை உட்கொள்ள கிருபிச்சு
ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாகி இயேசுவை நாங்கள் உட்கொண்டு அனுபவிக்க எங்களுக்கு உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போட்டுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.